ஷாருக் கானுடைய பேர் வந்து மாற்றி வச்சது, அதாவது ரகுமான் அப்படிங்கிற பேரை ஷாருக் கானா மாற்றி வச்சது பிற்காலத்தில் அவங்க அப்பா தான். ஷாருக் கான் அப்படிங்கிற பேர் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் கிங், அதாவது ஒரு ராஜாவுடைய முகம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த பேர் என்ன நேரத்தில் வச்சாருன்னு தெரியல. அவர் உண்மையாலுமே ஒரு ராஜா மாதிரி தான் வாழ்ந்தார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் கிங்னு ஒரு படத்தில் கூட நடிக்கிறாரு, அதுவுமே பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ ஷாருக் கானுடைய தொடக்க காலம் இப்படி தான் இருந்திருக்கு, கடுமையான ஒரு கஷ்ட காலம். கடுமையாக வந்து ஷாருக் கானே சின்ன வயசில் வந்து உழைச்சி தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அப்படி தான் நாடகத்தில் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருந்த ஷாருக் கான் எப்படியாவது சினிமாவில் நடிக்கணும்னு உள்ளே வராரு. சினிமாவில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது. அதுவும் பாலிவுட் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கபூர் ஃபேமிலி அது இதுன்னு பல பேர் வந்து அங்கே வந்து ஆல்ரெடி கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்த குடும்பங்கள்லாம் உண்டு. அவங்களுக்கு நடுவில் சினிமாக்குள்ளே, பாலிவுட் சினிமாக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக வந்து சினிமாக்குள்ளே வந்துட முடியாத ஒரு காலகட்டத்தில் ஷாருக் கான் வந்து சினிமாவுக்கு வராரு. நிறைய பட வாய்ப்புகள், சின்ன சின்ன வாய்ப்புகள், அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வாய்ப்புகள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன பட வாய்ப்புகள், நிறைய பட வாய்ப்புகள் ஷாருக் கான் கிடைக்குது. ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஸ்டுடியோவுக்கு போகிறது தான் வேலை. காலையில் எந்திரிச்சா ஸ்டுடியோவுக்கு போகிறது, அங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு, கூட்டத்தில் நிற்கிறது, ஒரு டைலாக் பேசுறது, அப்படி இப்படின்னு என்ன கிடைச்சாலும் வந்து ஷாருக் கான் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் டிவி சீரியல் வந்து பிரபலமாயிட்டு இருக்கு. டிவி சீரியல் பிரபலமாயிட்டு இருந்த காலகட்டத்தில் ஷாருக் கான் வந்து ஒரு டிவி சீரியலில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த டிவி சீரியலில் வந்து ஷாருக் கான் ஹீரோவாக நடிக்கிறார்.